அனைவருக்கும் வணக்கம். அவற்றுள் நிறுத்த சொல்லின் ஈராக எழுத்தொடு குறித்து ஒரு கிளவி முதல் எழுத்து இயைய பெயரொடு பெயரை புணர்க்குங்காலும் பெயரொடு தொழிலை புணர்க்குங்காலும் தொழிலொடு பெயரை புணர்க்குங்காலும் தொழிலொடு தொழிலை புணர்க்குங்காலும் மூன்றே திரிபிடன் ஒன்றே இயல்பென ஆங்கண் நான்கே மொழி புணர் இயல்பே. இப்ப இந்த நூற்பா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டு செய்திகளை கூறுகிறது. இந்த நூற்பாவையும் முன்பு நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி இரண்டாக பிரித்தோமோ அதே போல இந்த நூற்பாவையும் இரண்டாக பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னா, இந்த பெயரோடு பெயரை புணர்க்குங்காலம் பெயரோடு தொழிலை புணர்க்குங்காலம் தொழிலோடு பெயரை புணர்க்குங்காலம் தொழிலோடு தொழிலை புணர்க்குங்காலம்னு இருக்கிற இந்த ஒரு பகுதி ஒன்று. இரண்டாவது, நிறுத்த சொல்லின் முதல் இரண்டடி நிறுத்த சொல்லின் ஈராக எழுத்தோடு குறித்து ஒரு கிளவி முதல் எழுத்து ஏ என்ன ஆகும் அப்படின்னா, மூன்றே திரிபிடன் ஒன்றே இயல்பென ஆங்கண் நான்கே மொழிப்புணர் இயல்பே. இந்த மாதிரி நம்ம இதை பிரித்து பார்க்கணும். சரி, இதுக்கு முன்பு நம்ம பார்த்திருந்தோம், ஒரு நிறுத்த சொல்லுடைய இறுதி எழுத்து குறித்து ஒரு கிளவியோட முதல் எழுத்து எந்தெந்த அடிப்படையில வரலாம் அப்படின்றது சொல்லியிருந்தாரு. ஒன்று உயிர்முன் உயிர், உயிர்முன் மெய், மெய்முன் உயிர், மெய்முன் மெய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போலதான் இந்த சொல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று பெயரா இருக்கும், பெயருக்கு முன் பெயர் வரலாம், பெயரோடு பெயரை புணர்க்குங்களா. அதாவது நிறுத்த சொல் பெயராக இருந்து, நிறுத்த சொல் ஒரு பெயர் இருக்குன்னு வச்சுங்க, நிறுத்த சொல் பெயர் சொல் குறித்து ஒரு கிளவி, அது பெயரா இருக்கலாம். அப்புறம் திரும்ப இது பெயராக இருக்கும் பொழுது குறித்து ஒரு கிளவி தொழிலாக இருக்கலாம். நிறுத்த சொல் தொழிலாக இருக்கும் பொழுது குறித்து ஒரு கிளவி பெயராகவும் அல்லது தொழிலாகவும் இருக்கலாம். இதுதான் இந்த நான்கு. சரி, இதை விட்டுடுவோம். இது ரொம்ப எளிமையான செய்தி. ஒன்று இதுவா இருக்கும், அதுவா இருக்கும். அப்போ இதுல ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லையா, அப்ப இடைச்சொல் உரிச்சொல்லாம் இருக்கு, அது என்ன அப்படின்னும் பொழுது இங்கே உரையாசிரியர் விடை சொல்றாருங்க, இடையும் உரியும் பெயர் வினைகளை அடைந்தல்லது தாமாக நில்லாமையின் பெயர் வினைக்கே புணர்ச்சி கூறப்பட்டது. பெயரும் வினையும் சேருகின்ற அல்லது பெயரும் சேருகின்ற வினையும் சேருகின்றதுக்கு தான் புணர்ச்சி விதியை தவிர, இந்த இடையும் உரியும் தாமாக நில்லாது. அப்ப தாமாக நிற்காது அப்படின்னா அது நம்ம முன்பே என்ன பார்த்திருந்தோம், அது என்னவாக இருக்கும், நிறுத்த சொல்லோடு சேர்ந்தது தான். அது என்ன நிறுத்த சொல் இருக்குதோ அதனோடு சேர்ந்துதான் அது செயல்படுமே தவிர அது தனியா குறித்து ஒரு கிளவியாக வருவதில்லை. அதனால அது தனியா இங்க பேச வேண்டியதில்லை அப்படின்றது முன்பே நூற்பாவுடைய தொடர்ச்சியா தான் இந்த பகுதியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, இப்ப இந்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். நிறுத்த சொல்லின் ஈராக எழுத்தோடு குறித்து ஒரு கிளவி முதல் எழுத்து இயைய, அதாவது நிறுத்த சொல்லுடைய இறுதி எழுத்து குறித்து வருகின்ற கிளவி இருக்கு இல்லையா, நிலைமொழியோட இறுதி வருமொழியோடைய முதல், அது இயைய, அதை பொருந்த என்ன நடக்கும் அப்படின்னா, மூன்று திரிவு இருக்கும், ஒன்று இயல்பு, ஆங்கண் நான்கே மொழிப்புணர் இயல்பு. இப்படிதான் அந்த மொழி புணர்ச்சி என்பது அமையும். ஒன்று இயல்பா இருக்கும், எதுவுமே நடக்காது, இல்ல திரிவு நடக்கும். அது மூன்று நிலைகள்ல நடக்கும். அது என்னன்றது அடுத்த நூற்பால அவர் சொல்றாரு. அப்ப இயல்பா இருக்கும், எந்த மாற்றம் நிகழாம இயல்பா இருக்கும். இப்ப சாத்தன் கை, சாத்தன் ஒரு பெயர், கை ஒரு பெயர். அப்ப இது போல சாத்தன் கை என்பது இயல்பானது, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. மாற்றம் என்பது என்ன அப்படின்னா, மூன்றே திரிபிடன், அது திரிபுன்னு சொல்றாரு, மாற்றம்னு சொல்லாம திரிபு. திரிபு தான் மூன்று, அது என்னன்றது அடுத்த நூற்பால சொல்லப்படுது. அப்ப இதை பார்த்துங்க, சாத்தன் கை, சாத்தன் உண்டான், வந்தான் சாத்தன், வந்தான் போயினான், இது எல்லாமே இந்த நான்குக்குமான எடுத்துக்காட்டு. சரி, அடுத்த நூற்பால பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.